இந்த ஐபிஎல் 2025 சுவாரஸ்யமான வினோதமான நிறைய விஷயங்கள் நடக்கிறதோட சேர்ந்து இப்ப கடைசி சில மேட்சஸா டெத் ஓவர்ஸ்ல பேட்டிங் கஷ்டமா இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா வேற ஒன்றும் இல்லைங்க, சலைவா ரூலை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பாலை ஷைன் பண்றப்ப எச்சில் சலைவாவை பயன்படுத்தலாம் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. கோவிட் டயத்துல அதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. இப்ப கோவிட்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, இனிமே நீங்க பழைய மாதிரி சலைவா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐபிஎல் கவர்னிங் பாடி சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தினால பால் பழசானதுக்கு பிறகு கரெக்டா இந்த கடைசி 4 ஓவர் இந்த இன்னிங்ஸ்ல ரிவர்ஸ் ஸ்விங் சூப்பரா கிடைக்குது. ஆனா இந்த கடைசி 4 ஓவர்கள்ல பேட்ஸ்மேன் எப்பயுமே 6 அடிக்கணும் அப்படின்னே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டயத்துல ரிவர்ஸ் ஸ்விங் ஆடுறதுக்கான ஃபுட்வொர்க் அவங்க கிட்ட இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன்னா அவங்க ஸ்டான்ஸே 6 அடிக்க தான் செட் ஆயிருக்குமே தவிர இந்த மாதிரி பால் லேட்டா ஸ்விங் ஆகும்போது அடாப்ட் பண்ணி ஆடணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க ஸ்டான்ஸ் அதுக்கு அடாப்ட் இருக்காது. சரி, எப்பயுமே 6 அடிச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு என்ன பார்க்க சுவாரஸ்யமாவா இருக்கும்? அப்பப்போ இந்த மாதிரி பவுலர்ஸுக்கு ஏதாவது சூப்பரான விஷயம் கிடைச்சா நல்லது தானே கிரிக்கெட்டுக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.